இன்னும் நம்ம குட்டி ஸ்டோரியோட டாபிக் என்னென்னா, அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். இது முந்தைய காலத்தில் ஒரு விடுகதையாக இருந்தது. காலப்போக்கில் இது ஒரு பழமொழி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம கதையில் வர ஹீரோட பேர் என்னென்னா புவனேஷ் அண்ட் யாதவ். நம்ம புவனேஷோட ஃபேமிலியை பார்த்தாச்சுங்க. அவருக்கு தாத்தா ஒரு பணக்காரர் தான், அவருடைய அப்பா ஒரு பணக்காரர் தான், நம்ம புவனேஷும் பணக்காரர் தான். அதுவே நம்ம யாதவோட ஃபேமிலியை பார்த்தாச்சுங்க. அவர் அவங்க ஃபேமிலியில் யாரும் பணக்காரர் இல்லை. பட் நம்ம யாதவ் இப்போ புதுசாக ஒரு பணக்காரர் ஆகிட்டார். நம்ம புவனேஷும் யாதவும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயமாக கிட்டே இருக்க வில்லேஜருக்கு போயிட்டு வந்தாங்க. அங்கே வார வேலையில் என்னென்னா ஒரு துப்புரவு பணியாளருடைய மக ஒரு வயலில் விளையாடிட்டுருக்க பார்த்தாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, நம்ம அங்கே ஒரு காளை மாடு அங்கிட்டு மிரண்டு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அது என்னென்னா நம்ம துப்புரவு பணியாளரோட மக விளையாடிட்டுருக்க அந்த வயலில் புந்துருச்சு. இதை நம்ம ஹீரோ 2 பேரும் பார்த்துட்றாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ புவனேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வயலில் குதித்து நம்ம துப்புரவு பணியாளரோட பொண்ணை காப்பாற்றிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ யாதவ் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ட்ரெஸ் அழுக்காகிடுறதுக்காக அந்த துப்புரவு பணியாளரோட பொண்ணை காப்பாற்றாமல் விட்டுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ புவனேஷ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய காப்பாற்றிட்டு நம்ம துப்புரவு பணியாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாரு. அப்புறம் நம்ம துப்புரவு பணியாளர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை ப்ளஸ் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம 2 ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இந்த கதையில் நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம ஹீரோ புவனேஷ் ஒரு பரம்பரை பணக்காரர் தான். பட் அவர் ஒரு குழந்தைக்கு பிரச்சனைன்னு வந்தோடனே அவர் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் நம்ம யாதவ் அவரோட ட்ரெஸ் அழுக்கானதுக்காக அவர் அந்த குழந்தையை காப்பாற்றாமல் இருக்கார். நம்ம நாட்டுடைய சேட் ரியாலிட்டி தான். அப்படின்னா என்னென்னா, நம்ம பணம் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ புதுசாக வந்த பணக்காரங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ரியாலிட்டி கரெக்ட் தான் சொல்கிறவங்க கமெண்டில் எஸ் சொல்லுங்கள். அப்படி தப்புன்னு சொல்கிறவங்க நோ சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரிப்பட்ட குட்டி ஸ்டோரிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.